Desktop wallpaper. So let me show you how we can implement that. So we're going to use a file server would be the repository, data repository. Okay. நீங்க ரியல் வேர்ல்டில் ஸோ டொமைனில் பாலிசி நீங்கள் எழுதணுன்னாலும் சரி, ஸோ டொமைனுடைய சோர்ஸ் ஃபைல், தட் மீன்ஸ் பாலிசி ஃபைலாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ஆர் வந்து இமேஜ் ஃபைல் ஆர் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ எனி திங் யூ வாண்ட் டு டேக் இன்புட் for a GPU, so you should have to keep the data in a file server. So file server or some other server. So the organization, so they used to recommend, right? So in our scenario, we're going to consider as a file server. So file server la தான் நம்ம சாஃப்ட்வேர்ல லோட் பண்ண போறோம். ஃபைல் சர்வரில் தான் இமேஜஸ், வால்பேப்பர் இமேஜஸ் இருக்க போது. ஃபைல் சர்வரில் தான் பேட்ச் ஃபைல்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணோம். ஸோ எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகே. So what we can do is we can create one folder, okay, in file server. So folder name desktop wallpaper அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டருக்கு அகெயின் வி வாண்டட் டு ப்ரொவைட் த ஷேரிங் அண்ட் செக்யூரிட்டி பர்மிஷன். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர் இமேஜ் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறாங்க? இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தே யூஸ் டு ப்ரொவைட் common desktop image for all the employees. So maybe higher level, higher designated employees they used to have separate images. அந்த மாதிரி ஏதாச்சும் requirement இருந்ததுன்னா then you should have to plan the sharing and security group permission வந்து it should be specific department groups. You should have to add, instead of everyone, you can go and provide the departments like sales, finance. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரே இமேஜ் வேணும், இல்லை ஐடி டீமுக்கு தே யூஸ் டு ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் அப்படின்னா அப்போ நீங்கள் ஷேரிங் செக்யூரிட்டியில் யூ ஷுட் ஹாவ் டு செலக்ட் விச் டிபார்ட்மெண்ட் குரூப் தே யூஸ் டு ஆக்சஸ் தி இமேஜஸ். ஸோ நம்ம சினாரியில் வி கோயிங் டு சே லைக் எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒன் மீன்ஸ் in my organization all the employees from the top to ground level people, everyone has to access the same wallpaper image அப்படின்னா நம்ம எவ்ரி ஒன் பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் we can say read, or we can say write, or we can say full control. So all these combination of permission will match you to implement the GPU. ஸோ எந்த பர்மிஷன் ஒன்றா கொடுத்துக்கலாம் எக்ஸப்ட் த வெரி லீஸ்ட் பர்மிஷன் டெனி தவிர மீதி எல்லாம் பர்மிஷனில் நீங்கள் மேட்சிங்கை கொடுத்துக்கலாம். பிகாஸ் வி கோயிங் டு ரீட் த இமேஜ். ஸோ அதனால் வந்து இட் ஒன்ட் பி அ ப்ராப்ளம். ஸோ ரீட் பர்மிஷன் ஆர் ரைட் ஆர் ஃபுல் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக என்ன பண்ண பண்ணுறோம், ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்கு ஷேரிங் செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோன்னா எவ்ரி ஒன் கொடுத்துக்கிறேன். அது அப்படியே எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட டொமைனில் ஒரு ஜிபிஓ பாலிசி கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலி வி கோயிங் டு டெஸ்ட் த பாலிசி இஸ் அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் த கிளைண்ட் மிஷின் ஆர் நாட். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ எனிவே வி நோ how to apply the policy in GPO. So this is very simple, you know. நீங்கள் ஏற்கனவே ஜிபிஓ பாலிசி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா நம்ம பார்த்துருக்கனால இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூ கோயிங் டு டூ த பாலிசி கிரியேஷன் ஒர்க். ஸோ லெட் மீ கோ டு த ஃபைல் சர்வர். இது என்னோட ஃபைல் சர்வராக இருக்குது. ஸோ எனிவே வி ஆல்ரெடி கிரியேட்டட் certain folders in C drive and departition. C driveல HR அந்த மாதிரி லாஸ்ட் டைம் கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். The folder name says desktop wallpaper. So desktop wallpaper அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மூவிங் ஆன் டு ப்ராப்பர்ட்டிஸ், sharing, advanced sharing, share this folder. In permissions, so by default everyone is added. So read permission இருக்கு. You can also select any of the combination
permissions. So full control, apply OK, OK, and in security, I'm going to say again. So let me say domain users, not all users. Okay, everyone நான் சொல்ல போறதில்ல. Domain users மட்டும் நான் சொல்றேன். So that means uh, in future if someone from externally they wanted to access file server, they are trying to crack the security and trying to access our file server. At that moment, if it is domain users, அப்போ domain user இருந்தா மட்டும்தான் permission இருக்கும். External users they won't be having a permissions. அதனால so you can add domain users. So only your organization users. You can see here sanspon/domain users. That means sanspon domain குள்ள இருக்கக்கூடிய users மட்டும் தான் இந்த permission. Now I'm saying full control, apply, okay, close. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஃபைல் சர்வரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த ஃபோல்டருக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு இமேஜ்னு ஒன்று வேணும்ல. ஸோ அந்த இமேஜை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் வால்பேப்பரை. இஃப் யூ ஹாவ் இன்டர்நெட் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் த இன்டர்நெட். ஆர் எல்ஸ் ஐ வில் டூ ஒன் திங், ஐ வில் கிரியேட் மை செல்ஃப் பிட்மேப் இமேஜ் நான் கிரியேட் பண்ணுறேன். வால்பேப்பர் இமேஜ் அப்படின்னு நான் ஒரு பிட்மேப் இமேஜ் நான் மேனுவலாக கிரியேட் பண்ணுறேன்ப்பா. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எ பிக்சர், ஸோ ஐம் சூஸிங் ஃப்ரம் த பெயிண்ட். ஸோ நவ் லெட் மீ எடிட் திஸ், ஓப்பன் வித் லெட் மீ சே பெயிண்ட். ஸோ இதில் போயிட்டு நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேணுன்றதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, so what I will do is the color which we going to select this. Okay, this will be very nice, the brighter color. Okay, so இதில் ஏதாச்சும் கொஞ்சம் எழுதிப்போம். So it would be very, so welcome. Good morning போட்டுக்கலாம். Let me increase the font. Okay, so very simple message ஒன்று நம்ம போட்டுக்கலாம். So I'm trying to save this image. So அவ்வளோதான்ப்பா. So we have saved this image. So that's it. So file server நம்மக்கிட்ட இமேஜ் இருந்தால் நம்ம இப்போ லோட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் இல்லாத பட்சத்தில் ஸோ யூ கேன் கீப் திஸ், you can create your own. Okay, so now I'm moving on to my domain. So where we supposed to create the policy for desktop wallpaper. So if you go to your group policy object, so group policy management, so under the forest domains, sanspon.com. So right now if you planning to implement this policy for existing OU, நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு OU இருக்குல்ல. ஸோ இந்த ஓயூக்கு நம்மளுக்கு வேணும்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரீவியஸ் பாலிசி ஐ டோன்ட் வாண்ட் தட், ஆர் எல்ஸ் யூ கேன் கிரியேட் எ பாலிசி, நியூ பாலிசி ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ்லி தேர் ஆர் சம் பாலிசிஸ் அஃபெக்டட், ரைட்? ட்ரைவ் மேப்பிங், நெட்ஒர்க் ட்ரைவ். ஸோ நீங்கள் வால்பேப்பருக்கு ஒரு பாலிசி வேணும்னா யூ கேன் கிரியேட் எ நியூ பாலிசி ஃபார், யூ கேன் கிவ் த நேம் லைக் திஸ், டெஸ்க்டாப் wallpaper.
இப்போ இந்த பாலிசி வந்து திஸ் இஸ் சம்திங் கோயிங் டு பி காமன் ஃபார் ஆல் த எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயிக்கும் ஒரே இமேஜ் தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஒன் பாலிசி அண்ட் லிங்க் தட் பாலிசி டு ஆல் அதர் ஓயூ. ஸோ நம்ம பாலிசி எப்படி லிங்க் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், விண்டோஸ் ஓயூ இருக்காரு, இவருக்கு போய் நீங்கள் பாலிசி கிரியேட் பண்ணுறதை விட லிங்க் பாலிசி போயிட்டு லிங்க் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஜிபியூல போயிட்டு ஸோ யூ கேன் செலக்ட் வேர் இஸ் தட் டெஸ்க்டாப் வால்பேப்பர். So in case in your organization, if you are having more than 100 plus OU, okay, 1000 plus OU இருக்கு, it is not possible sir. ஒரு பாலிசி கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ஓயூ எல்லாத்துக்குமே லிங்க் பண்ணோம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னா வாட் we can do is you can just delete this one. ஓகே, இதை நீங்கள் delete பண்ணிடுங்க. Don't want this. இங்கே டிஃபால்ட் டொமைன் பாலிசி இருக்கா, சான்ஸ்பான்.காம்னு இருக்கா. ஸோ இவருக்கு கீழே கிரியேட் பண்ணால் ஸோ that will be applicable for all the சான்ஸ்பான்.காம்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஓயூக்கும் எல்லா யூசர்ஸ்க்கும் அப்ளை ஆகுமா, the parent OU. Okay, so it's better to create the desktop wallpaper policy for to the parent OU. அப்போ பேரண்ட் ஓயூக்கு நான் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேரண்ட் ஓயூல ஸோ ஜிபிஓ வித் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டா, delete பண்ணலையே நான், எங்கே இருக்கு, delete பண்ணியாச்சு. சரி, ஓகே, லெட் மீ கிவ் சம் டிஃபரன்ஸ். ரெஃப்ரெஷ் ஆகாதனால அவருக்கு தெரியல delete ஆன விஷயம். ஓகே, இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சான்ஸ்பான்.காம் இருக்குல்ல, இந்த சான்ஸ்பான்.காம்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே அப்ளை ஆகும். ஸோ when I go to Active Directory users and computers, இது வந்து சான்ஸ்பான்.காம். அப்போ இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க, when I expand this computers, எல்லா கிளைண்ட் டிவைஸும் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபைல் சர்வர், இது வந்து கிளைண்ட் டிவைஸ். Domain controllers, if you have multiple domain controller in my forest, offer to all the domain controllers this policy will be applied. அப்போ இது very dangerous policy, when you planning to apply a desktop wallpaper image to all the servers including servers, எல்லா சர்வர் எல்லா டொமைன் கண்ட்ரோலருடைய கிளைண்ட் எல்லாருக்குமே அப்ளை ஆகணும்னா ஸோ தென் யூ கேன் கோ அண்ட் சூஸ் தட். அப்போ நம்ம ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, ஸோ வி ஷுட் நாட் அப்ளை த பாலிசி டு த சான்ஸ்பான்.காம். again under the sanspan.com, if you have more than 1000 plus OUs, எல்லா ஓயூக்கும் நீங்கள் பாலிசி அப்ளை பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு ஓயூ வந்து பேரண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். யூ ஹாவ் டு கிரியேட் ஒன் ஓயூ as a parent. லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ உங்கள் ஆர்கனைசேஷன் நேமில் வச்சுக்கலாம் HCL அப்படின்னு வச்சுட்டு இதுக்குள்ளே எல்லா ஓயும் கொண்டு வரணும். சேல்ஸ் ஓயோ, விண்டோஸ் ஓயோ. அப்போ இந்த ஓயுக்கு நீங்கள் பாலிசி செட் பண்ணும்போது இப்போ ஓயுக்குள்ளே இருக்க யூசர்ஸ்க்கு மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். இட் வில் நாட் பி அஃபெக்டட் டு யுவர் டொமைன் கண்ட்ரோலர் ஆர் யுவர் டொமைன் அதர் டொமைன் கண்ட்ரோலர் இன் எ சேம் ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ யூ ஷுட் ஹேவ் டு மட்டும் இன்னொரு வாட்டி எப்படி கிரியேட் பண்ணீங்கன்னு பண்ணுங்க. என்னப்பா எது HCL மட்டும் கிரியேட் பண்ணீங்களா? HCL கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த யூசர்ஸ்குள்ள தானே கிரியேட் ஆகணும். இங்கே சான்ஸ்பான்.com செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நியூ ஓயுன்னு கொடுத்தீங்கன்னா பேரண்ட்டில் தான் கிரியேட் ஆகும். லைக் ஹவு யூ கிரியேட்டிங் எ ஃபோல்டர் இன் அவுட்லுக். அவுட்லுக்கில் எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ வெரி சிமிலர் டு தட். இப்போ அவுட்லுக்கில் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அப்போ பேரண்ட் ஃபோல்டருக்கு என்ன பாலிசி இருக்கோ ரிட்டென்ஷன் தட் வில் பி அப்ளை டு த சைல்ட் ஃபோல்டர். அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஓயு இருக்குது, சேல்ஸு விண்டோஸ்னு இருக்குது. இப்போ சேல்ஸுக்கு பாலிசி கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது விண்டோஸுக்கு வந்துடும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த சேல்ஸ் மாதிரி என்கிட்ட ஒரு 100 ப்ளஸ் ஓயு இருக்குது, எல்லாத்துக்கும் நான் பாலிசி லிங்க் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த 100 ப்ளஸ் ஓயும் தூக்கி நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஓகே, சரி, பிகாஸ் ஆக்சஸ் இஸ் டெனிட். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, லெட் மீ கோ அண்ட் செலக்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ அட்வான்ஸ் ஃபீச்சர் நான் வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர் சொல்லும் போது
some additional folders will be start visible to you. இது எப்படின்னா வந்து உங்கள் சி டிரைவில் ஹிடன் ஃபோல்டர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில போட்டபிள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு டிடெக்ட் ஆகும்ல, சிமிலர் டு தட். இப்போ இந்த சேல்ஸ்ன்ற ஓய்வு தான் என்னால் மூவ் பண்ண முடியல. இப்போ அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னா இந்த ஆப்ஜெக்ட்னு ஒரு டேப் ஒன்று இருக்கும், சரியா? இந்த டேப் தான் பிரச்சனை. இந்த டேப் கீழே ப்ரொடெக்ட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஆக்சிடென்டல் டெலிஷன் ஒன்று இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் apply the changes. Okay, so now let me try if I can move it. So HCL, so now I can move it within the HCL. HCL kulla move ஆயிடுச்சு. Okay, so now you should have to select the protect object from accidental deletion. ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கனால என்ன நடக்கும் அப்படின்னா, பை மிஸ்டேக் நீங்கள் டெலீட் பண்ண ட்ரை பண்ணால் கூட உங்களை டெலீட் பண்ண விடாது. ஈவன் யூ ஆர் த அட்மினிஸ்ட்ரேட்டர், டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர், யூ ஒன் பி ஹாவ் பர்மிஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் வியூவில் போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிக் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டேபு உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ஓயோடைய ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் டேப் ஆட் ஆகும், ஆட்ரிபியூட் எடிட்டர் டேப் ஆட் ஆகும், செக்யூரிட்டி டேபும் ஆட் ஆகும். ஓகே, புரியுதா? ஸோ இதில் டொமைன் அட்மின் பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பவுமே ஃபுல் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஸோ அதனால் ஹீ கேன் டூ டெலிஷன் எனிதிங். ஓகே, இப்போ நான் HCLன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிட்டேன், சரியா? நான் ஐம் மூவிங் ஆன் டு மை பாலிசி, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ HCL இருக்காரு. இப்போ இந்த சேல்ஸ்னு ஒன்று இருக்கா, சேல்ஸ்க்குள்ளே நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஓகே, ஸோ வி கிரியேட்டட் டெஸ்க்டாப் வால்பேப்பர். பேரண்ட் டொமைனுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை டெலீட் பண்ணிடலாம். பிகாஸ் திஸ் இமேஜ் ஷுட் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் அவர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். சர்வர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது, ஒன்லி டு த கிளைண்ட். ஸோ நவ் when I'm moving to the HCL, right click, create a GPO. So now you can give the name desktop wallpaper. ஸோ இது ரெஃப்ரெஷ் ஆகலை. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்த நேம் ட்ரை பண்ணலாம். So just I'm giving the number. Okay, இப்போ இந்த பாலிசி ஃபைலில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நவ் யூ கேன் கோ அண்ட் எடிட் த பாலிசி ஃபைல். ஸோ ரைட் கிளிக். ஸோ என்ன பண்ணணும்னு புரியுதாப்பா? ஸோ இப்போ HCLன்ற பேரண்ட் ஓயூக்கு நம்ம பாலிசி கிரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே தான் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் எல்லா ஓயூஸும் கிரியேட் ஆகும் போது. அப்போ யூஸ்வலாக ஓயூக்குள்ளே யார் இருப்பா? யூசர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ எனக்கு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இமேஜ் அஃபெக்ட் ஆகணும், என்னோட சர்வர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு ஓயூக்குள்ளே வைக்கிறேன், HCLன்ற ஒரு ஓயூ. இப்போ இந்த ஓயூக்கு நம்ம பாலிசி செட் பண்ணும்போது அந்த ஓயூக்குள்ளே இருக்கிற சைல்டு ஓயூ, சேல்ஸ்க்குள்ளே இருக்க விண்டோஸ் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகுமா? ஏன்னா யாருக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணலை, இன்ஹெரிட்டன்ஸும் பிளாக் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ இன்ஹெரிட்டன்ஸ் டிஃபால்ட்டாக பிளாக் ஆகாது. இன்ஹெரிட்டன்ஸ் ஆயிருக்கனால பேரண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணுற பாலிசி வில் பி அப்ளிகேபிள். ஸோ நவ் ரைட் கிளிக், எடிட், user configuration, administrative templates. ஸோ இதில் வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு டெஸ்க்டாப் இருக்கும். ஸோ நவ் வென் யூ கோ டு த ரைட் ஹேண்ட் சைட், ஸோ யூசர் கான்ஃபிகரேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ், டெஸ்க்டாப், அண்டர் டெஸ்க்டாப் ஒன் மோர் டைம் டெஸ்க்டாப். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த ஆப்ஷன்ஸ் டு எனேபிள் த இமேஜ். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் டெஸ்க்டாப் வால்பேப்பர்னு ஒன்று இருக்கா, ஸோ அதை போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள், எனேபிள் நான் சொல்கிறேன். எனேபிள் கொடுக்கும்போது இங்கே வந்து எக்ஸாம்பிள் யூஸிங் எ லோக்கல் பாத்துன்னு இருக்குது, பட் யூ ஷுட் நாட் ஹேட் எ லோக்கல் பாத் ஈவன் தோ த இமேஜ் இஸ் லொக்கேட்டட் இன் யுவர் டொமைன் சர்வர். உங்கள் டொமைன் சர்வருடைய லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் இமேஜே இருந்தால் கூட யூ ஷுட் நாட் கோ அண்ட் ஆஸ்க் ஸோ லோக்கல் பாத். ஸோ நீங்கள் வந்து யூஎன்சி பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் ஃபார்மேட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் நவ் கோ டு யுவர் ரன் //
172.26.0.20 ஸ்லாஷ் இப்போ டெஸ்க்டாப் வால்பேப்பர் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுமா? ஓகே, அதுக்கப்புறமா ஓகே ஜஸ்ட் சே ஸ்லாஷ், அதுக்குள்ளே நம்மளோட வால்பேப்பர் இமேஜ்னு ஒன்று இருக்கா, பிட் மேப்பு. ஸோ இந்த பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஜேபிஜேன்னு இருக்குது, தட்ஸ் நாட் அன் ப்ராப்ளம். நீங்கள் இந்த இமேஜ் அப்படியே காப்பி பண்ணி, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வால்பேப்பர் ஸ்டைல் வந்து சென்டர் ஆர் ஃபிட்டுன்னு கொடுத்துடலாமா? ஃபில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சம்டைம் தி இமேஜ் வந்து உங்களுக்கு கட் ஆகும். ஸோ ஃபிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஃபீல்டு மட்டும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணும். அப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் எனேபிள் ஆக்டிவ் டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணாதான் நெக்ஸ்ட் அந்த ஆக்டிவ் டெஸ்க்டாப்புக்கு என்ன இமேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து யூசர் லாகின் பண்ணும்போது லோட் ஆகும். ஸோ எனேபிள்னு கொடுத்துருங்க, அப்ளை அண்ட் ஓகே. அவ்வளோதான்ப்பா. ஸோ தீஸ் டூ ஆர் த பாலிசிஸ் வி கோயிங் டு எனேபிள். And other policies la irukku, prohibit changes. So when you say prohibit changes, after user login பண்ணதுக்கு அப்புறம் அவரு போயிட்டு desktop wallpaper செட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் சேஞ்ச் எனிதிங். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நவ் let me run the command gp update /force. இப்போ என்னுடைய யூசர்ஸ் சேல்ஸ்குள்ளே இருக்கிற யூசர்ஸ் மணி பிரசாத் ஆர் விண்டோஸ்குள்ளே இருக்கக்கூடிய யூசர்ஸ் அருள் ராஜ், இவங்க யார் லாகின் பண்ணாலும் இந்த இமேஜ் அப்ளை ஆகும். ரைட். ஸோ ஐம் மூவிங் ஆன் டு மை கிளைண்ட் டிவைஸ். சிஸ்டம் 03 இஸ் மை கிளைண்ட். ஸோ ராஜ்னு ஒரு யூசர் இருக்காரு. ஸோ other user, சம்டைம் ப்ரீவியஸ்லி லாக்டு ப்ரொஃபைல் லோக்கல் ப்ரொஃபைல்லேருந்து லோட் ஆகும் கேட்சிலேருந்து. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் யூசர் நீங்கள் லாகின் பண்ணும்போது you will be having some changes. You can see here. ஸோ நீங்கள் ஃபிட்டுன்னு கொடுத்ததுனால இதுக்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குது. ஸோ ஃபில்லுன்னு கொடுத்தீங்கன்னா சம்டைம் டிபெண்ட்ஸ் ஆன் த இமேஜ், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும், இல்லைன்னா அது கட் ஆகும். ஸோ இதெல்லாமே டெஸ்டிங் பண்ணி தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் யூசர்ஸ்க்கு பாலிசிஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துட்டாங்க நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி, ஸோ உடனே அது எல்லாருக்கும் அனுப்பிச்சிட மாட்டோம். சரியா? So if it is an enterprise organization, there will be a process. You should have to do the test. அந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதனால அந்த பாலிசினால யூசர் லாகின்ல எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிலே இருக்கக்கூடாது. ஒரு யூசர் லாகின் பண்றாரு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் நெட்ஒர்க்ல ஜாயின் பண்ணி லாகின் பண்ணும்போது இட் ஷுட் நாட் டேக் எ டைம். ஏன்னா பாலிசிஸ் ஆல்வேஸ் டவுன்லோடட் when the user authentication is successful. ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது அவரோட ஆத்தன்டிகேஷன் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ at that moment the policies, whatever the policies you created in your domain controller, that policy will be pushed out. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஒரு 100+ பாலிசி கிரியேட் பண்ணுறேன் யூசருக்கு அப்படின்னா, அப்போது அந்த 100+ பாலிசியும் 1 by 1 டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ automatically performance will get delayed, right? So that means the login time will taking much, so compared to the so normal time. So அதனால வந்து you should not go and create multiple policies. So whichever the policy is recommended with your organization, you can choose the policy and you have to do some testing first. ஸோ நீங்கள் எல்லாமே டெஸ்டிங் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் டிலே இல்லாமல் இருக்குது, அண்ட் யூ ஹாவ் டு டூ சம் டெஸ்டிங் வித் கம்பேட்டிபிள் ஓஎஸ் ஆல்சோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லாருமே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ரியல் வேர்ல்டில், சார் எனக்கு பாலிசி கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகுது, இன்னொருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகலை, ரெண்டு பேருமே ஒரே ஓய்வில் தான் இருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரில. Because whenever you creating a policy in domain controller, you should have to notice very careful, there is an option. Okay, so when you go to your domain, so whichever the policy you created, so where is the policy file? Okay, so desktop wallpaper.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ஆன்னு இருக்கும். இந்த சப்போர்ட்டட் ஆனில் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் விண்டோஸ் 20,000 ஆச்சு வச்சுருங்க சார் கிளைண்ட்டில். அப்படி இருந்தால் இது சப்போர்ட் ஆகும். இதை விட ஓல்டர் வெர்ஷன் விண்டோஸ் 98 95லாம் இன்னைக்கு இல்லை. பட் இருந்தாலும் அந்த மாதிரி வெர்ஷனுக்கு இது சப்போர்ட் ஆகாது. ஸோ ஆல்வேஸ் வென் யூ கிரியேட் எ பாலிசி, ஸோ யூ ஷுட் ஹாவ் டு கேர்ஃபுல்லி லுக் இன் டு திஸ் சப்போர்ட்டட் வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி. அப்போது கிளைண்ட் என்ன வெர்ஷனில் இருக்கணும் மினிமம் அப்படின்றத இவரே கொடுத்துருவாரு. இந்த வெர்ஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் ஒரு சிலருக்கு பிரச்சனை. இது என்ன ரொம்ப ஓல்டர் வெர்ஷனுக்குலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லா பாலிசியும் ஓல்டர் வெர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, அதையே நீங்கள் நோட் பண்ணீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பாலிசி. ஸோ லெட் மீ கோ டு சம் அதர் பாலிசி. சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ நியூ பேக்கேஜ். Okay, so we want to have the package for this. Let me choose any of the policy. இங்க பாருங்க, supported on version Windows Server 23 XP and 20,000 only. 20,000 only. Okay, not higher version. Higher version கூட கிடையாது. இந்த வெர்ஷனுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் கிளைண்ட்டுக்கு இந்த பாலிசி அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் பாலிசியை புஷ் பண்ணிவிடுவீங்க, ஜிபி அப்டேட் ஃபோர்ஸ்னு சொல்லிவிடுவீங்க. கிளைண்ட்டும் அதை டவுன்லோட் பண்ணுவார் லாகின் பண்ணும்போது. ஆனால் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால அந்த பாலிசி எஃபெக்டிவாக ஒர்க் ஆகாது. ஓகே, அப்போது டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த பாலிசி எல்லா வெர்ஷன் ஓஎஸ்க்கும் கம்பேட்டிபிளாக இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இல்லை என்னோட ஆஃபீஸில் வந்து இன்றைக்கும் ஒரு சிலர்லாம் விண்டோஸ் 8.1லாம் யூஸ் பண்ணுறாங்க. But recent version 11, very few of them using Windows 11 version அப்படின்னா, then you should have to force your organization to do the migration. அப்கிரேட் ஒர்க்கை பண்ண சொல்லணும். அப்கிரேட் பண்ணாதான் சார் இந்த பாலிசி ஒர்க் ஆகும். இல்லைன்னா செட் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் லெஸ் தென் விண்டோஸ் 11 வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யாருக்குமே இந்த பாலிசி அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ வாண்டட் டு கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ இந்த பாலிசியை ப்ரொடக்ஷன் யூசர்ஸ்க்கு புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்கனைசேஷன் தே வில் ஸ்டார்ட் அப்கிரேடிங் ஆல் த எம்ப்ளாயீஸ் வெர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த அப்கிரேட் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. தென் யூ வில் பி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் த கம்பேட்டபிலிட்டி வெரி நார்மல். ஸோ தேர் ஒன்ட் பி அ இஷ்யூ வித் த கம்பேட்டபிலிட்டி. ஸோ தென் யூ கேன் கிரியேட் எ பாலிசி இன் டொமைன் அண்ட் புஷ் தட் டு த கிளைண்ட். ஓகே, அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இஷ்யூலாம் இல்லை, 2 பேருக்குமே விண்டோஸ் 11 தான் சார் இருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகுது, இன்னொருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகலை. சியர் ஆஸ் பார்ட் ஆஃப் த ட்ரபுள் ஷூட்டிங், மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்னாலே ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். எடுத்தவனையும் அவுட்புட் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது. அது ஓப்பன் சோர்ஸ் மாதிரி கிடையாது. இன் ஓப்பன் சோர்ஸ் லைக் ஐஃபோனில் நீங்கள் வந்து 2 GB ரேமில் தான் இன்றைக்கும், மேபி த ரீசன்ட் வெர்ஷன் 3 GB, இது வரைக்கும் ஐஃபோனில் 8 GB ரேம் கிடையாது. கரெக்டா? இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. சரியா? ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்க 8 GBக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் தே யூட்டிலைசிங் த கம்ப்ளீட் மெமரி as well as they excluded whichever the app utilizing much memory. ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் எ ஆப் அண்ட் புட் இட் இன் டு த ப்ளே ஸ்டோர். யார் வேணால் பண்ணலாம். ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது. Okay, so why I'm trying to say in this scenario means, so even though the version is same, ஸோ 2 பேருக்கும் வெர்ஷன் ஒரே சிமிலராக இருக்குது, விண்டோஸ் 11 வெர்ஷன் தான் ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகுது, இன்னொருத்தருக்கு பாலிசி அப்ளை ஆகலை அப்படின்னா at that moment you should have to do the troubleshooting. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இட்ஸ் சிமிலர் லைக் ஏ ஆண்ட்ராய்டு, லைனக்ஸ்ன்றது சிமிலர் லைக் ஏ ஐஃபோன். சொன்னதை செய்யும், அதை மட்டும் தான் செய்யும். பட் மைக்ரோசாஃப்ட் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை விட அட்வான்ஸாக யோசித்து இதையும் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவார். ஆனால் அதே நேரம் சம்டைம் அது ஒர்க் ஆகாது. சியர் மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் வி ஹாவ் டு அப்ரிஷியேட் மைக்ரோசாஃப்ட் டீம். அண்ட் அகெயின் வந்து பீப்புள் ஹூ ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ
பிகினர்ஸ் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது மைக்ரோசாஃப்ட். ஸோ வி ஷுட் நாட் பிளேம் தெம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் என்ன பண்ணணும்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள், எந்த மிஷினில் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாரு, அந்த மிஷினில் ஒர்க்கிங் பீப்புள் யார் இருக்காரு, அவரு லாகின் பண்ண சொல்லணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராஜ் என்ன பண்ணுறாரு, ஒரு கார் வாங்கியிருக்காரு, ஷிஃப்ட் வாங்கியிருக்காரு, மணியும் ஷிஃப்ட் வாங்கியிருக்காரு, 2 பேரும் ஒரே நாளில் வாங்கியிருக்காங்க. ராஜ் அவர் என்ன சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுக்குது பெட்ரோல் அப்படின்றாரு. மணி எனக்கு 18 தான் கொடுக்குது, அதே ரோட்டில் தான் நானும் ட்ரைவ் பண்ணேன் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது, பிரச்சனை வருது. ஸோ 2 பேருமே ஒரே ப்ராடக்ட் கார் தான் யூஸ் பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரே பேண்ட்விட்ஸ் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியல. ஸோ வி வாண்ட் டு இன்வெஸ்டிகேட் ஆன் தட் அப்படின்னும் போது, ஓகே 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் காரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஸ்வாப் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ராஜ் அவரோட காரை மணி கிட்ட கொடுத்துருவாரு, மணி அவரோட காரு ராஜ் கிட்ட கொடுத்துருவாரு. நவ் யூ கேன் ட்ராவல். அப்போ 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, மேபி தேர் இஸ் அ டிரைவிங் பாலிசி. ஸோ தெர் இஸ் அ சேஞ்சஸ் இன் த டிரைவிங் பாலிசி. ஓகே, ஸோ ராஜ் ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்பீட் லெவல் வரும்போது கியர் ஷிஃப்ட் பண்ணுறாரு. மணி அப்படி கிடையாது, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் ஆர் 40 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் புஷ் பண்ணுறாரு காரு. அப்போ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது டிரைவிங் பாலிசி சேஞ்ச் ஆகுது. ஸோ ராஜ் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாரு, மணி ஹி வாஸ் டிரைவிங் ஆஸ் எ ஸ்போர்ட் வெஹிக்கிள். பட் 2 பேருக்கும் டிரைவிங் இஸ் வெரி கிளியர். பட் அந்த மோட் ஆஃப் டிரைவிங் வந்து சேஞ்ச் பண்ணால் மணிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அது ரொம்ப டிஃபிகல்ட்டி. டிராஃபிக் சினாரியோவில் மணியை விட ராஜ் ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இந்த ஸ்மார்ட் பீப்புள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே ரேஷாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை டிராஃபிக்கில். பட் ராஜ் அவர் ரொம்ப கடுப்பாயிடுவார். ஓகே, ஸோ கியர்லெஸ்னால் ஓகே, கியர் வண்டி அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுவார், சிக்னல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்ட்டு அவரும் ரேஷாக ட்ரைவ் பண்ணுவார். அவர் ரேஷாக ட்ரைவ் பண்ணுறாரு இல்லையா, அவர் பின்னாடி வரவங்க ஹார்ன் அடித்து அவர் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது யூஸ்வலாக நடக்குது தான். ஓகே, அப்போ நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணணும். ஸோ தி வே ஆஃப் ட்ரபுள் ஷூட்டிங்கில் வரும்போது ஒர்க்கிங் மிஷினில் யூசர் யாருக்கு ஒர்க் ஆகலையோ அந்த பர்சனை லாகின் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ட்ரபுள் ஷூட்டிங் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூசருக்கு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட சிஸ்டமில் இந்த பாலிசி ஒர்க் ஆகலை அப்படின்னா, தென் வி ஹாவ் டு கிவ் சம் ஸ்பேர் மிஷின். அந்த ஸ்பேர் மிஷினில் லாகின் பண்ணுங்க, செக் ஆன் தட் மிஷின் அண்ட் லெட் மீ நோ தட் த பாலிசி இஸ் ஒர்க்கிங். அப்போ அந்த ஸ்பேர் மிஷினை லாகின் பண்ணி ஒர்க் ஆயிடுச்சுன்னா தென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் வித் திஸ் மிஷின். அப்போ உடனே இதை வந்து ஃபர்தர் ட்ரபுள் ஷூட்டிங்லாம் பண்ண போகிறதே கிடையாது, எடுத்து அப்படியே ரீஇமேஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிகாஸ் யுவர் ப்ரொஃபைல் டேட்டா எவ்ரி திங் வில் பி தேர் இன் ஒன் ட்ரைவ் ஸ்டோரேஜ் நவடேஸ். ஸோ அதனால் பேக்கப்லாம் எடுக்கணுன்ற இஷ்யூவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes டைம் ரீஇமேஜ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, சரி, இது ஓகேவாப்பா. ஸோ இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர் பாலிசி, ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து ஒரு சில இமேஜ் தான் போட முடியும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஹை குவாலிட்டி இமேஜ், 4K இமேஜ்லாம் வச்சுருக்கேன் சார், இதெல்லாம் போடலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. கம்பேட்டபிலிட்டி இருக்குது. என்னென்னா வந்து ஜேபிஜே இமேஜோ இல்லைனா வந்து பிஎம்பி இமேஜ் இல்லைன்னா பிஎன்ஜி இமேஜ், பெயிண்ட் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது இல்லாமல் ஜிஃப் இமேஜ், அப்படியே இந்த இமேஜில் வீடியோ மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு வேணுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அட்வான்ஸாக ஈவன் மைக்ரோசாஃப்ட்டும் திங்க் பண்ணதில்லை. ஒரு ஆர்கனைசேஷன் எம்ப்ளாய்க்கு எதுக்குப்பா டெஸ்க்டாப்பில் ஒரு இமேஜ் மாதிரி ரன் ஆகிற மாதிரி இருக்கணும், ஸோ ஒரு வீடியோ ரன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ தேர் நாட் திங்கிங் இன் தட் வே. ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஓகே, சரி. ஸோ இஃப் திஸ் இஸ் கிளியர் தென் வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்ப்பா, த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பாலிசி. இப்போது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பாலிசிக்கு நான் ஒன்று பண்ணணும். என்கிட்ட எம்எஸ்ஐ இருக்கான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா நான் என்னோடய ஃபிசிக்கல் மிஷினில் ஏதாச்சும் எம்எஸ்ஐ ஃபைல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் இன்ஸ்டாலர் ஃபைல் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். My downloads, let me see if I have .msi. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா .msi ஃபைல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்னோடய மிஷினுக்குள்ளே நான் கொண்டு போகணும். ஓகே, என்னோடய விஎம் மிஷினுக்குள்ளே கொண்டு போகணும்.
ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ கோ டு த ப்ரைவேட் சுவிட்சாக இருக்காது. ஓகே, internal switch, the external. Okay, the internal switchல லெவன் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, மார்னிங் எம்சிசி மார்னிங் பேட்ச் இன்டர்னல் சுவிட்ச். ஓகே, ஸோ என்னோட விஎம் ஃபைல் சர்வரில் தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஃபைல் சர்வருடைய சுவிட்ச் கனெக்டிவிட்டி நான் என்னுடைய ஃபிசிக்கல் மிஷினுடைய சுவிட்சோட மேட்ச் பண்ணிக்கிறேன். இன்டர்னல் இதுதான். அப்ளை. ஸோ நவ் அட் திஸ் டைம் if I say //172.26.0.20/C$, let me check if I can ping. Okay, ping ஆகுது. It's trying to load pa. சரி, ஓகே, இது லோட் ஆகிட்டே இருக்கட்டும். இது லோட் ஆகிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் மூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஃப்ட்வேர் பாலிசி நம்ம பார்த்துடலாம். ஸோ இட் வில் நாட் டேக் more than 5 minutes of time. Okay, so now we may jump into the next topic, which is about the okay வந்துட்டாரு. இவ்வளோ ஸ்லோவாக இருக்குப்பா. ஸோ இங்கே வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரை தான் லாகின் பண்ணுறோம். சான்ஸ்பான் ஸ்லாஷ் and the password. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஷேர்ட் ஃபோல்டர்ஸாக இருக்குது நிறைய. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரில் நம்ம போட்டுக்கலாம்ப்பா. டெஸ்க்டாப் வால்பேப்பருக்குள்ளேயே நான் சாஃப்ட்வேர் லோட் பண்ணிக்கிறேன். சரி, குரூப் பாலிசி, சாஃப்ட்வேர் பாலிசி, குரூப் பாலிசிக்குள்ளே இருக்க இந்த சாஃப்ட்வேர் பாலிசி வழியாக எல்லா சாஃப்ட்வேரும் புஷ் பண்ண முடியாது. சரியா? ஸோ தேர் ஆர் சர்டன் சாஃப்ட்வேர்ஸ் யூ கேன் புஷ் இட். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ நீட் டவுன்லோட்ஸ் போயிட்டு .ms எங்கே பார்த்தோம். ஸோ லெட் மீ காப்பி திஸ். ஸோ நான் இதுக்குள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். Okay, done. So next I will change the switch.
ஸோ மார்னிங் private switch. ஓகே, ஸோ மார்னிங் private switch. ஸோ இதுதான் நம்மளுடைய சாஃப்ட்வேர். சரியா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி டெஸ்க்டாப் வால்பேப்பருக்குள்ளே இருக்கிறனால இதுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஷேரிங் செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ளே இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஸோ தென் யூ கேன் ஆட் இட் இன்டு த domain policy. So now go to your domain controller. Okay, so in your domain, so inga same the user configuration. So you already there in the path. So software settings, policies kulla software settings, அதுக்குள்ள போனீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ பேக்கேஜ். சரியா? இந்த பேக்கேஜில் போயிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த பேட்ச் ஃபைல் ஸ்கிரிப்ட் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும் இங்கே. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் ப்ரொவைட் த நெட்ஒர்க் பாத். ஸோ யூஎன்சி பார்த்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரனில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஷேர்டு ஃபோல்டர்ஸில் என்னென்ன இருக்குது. ஓகே, ஸோ சாரி சி ட்ராலர்னு கொடுத்துட்டேன்னா. ஸோ ஜஸ்ட் லைக் நீங்கள் இந்த மாதிரி என்டர் கொடுத்துட்டு கனெக்டிவிட்டி இருக்கா? ஓ, கனெக்ஷன் இல்லையா? மார்னிங் ப்ரைவேட் சுவிட்ச் டொமைனா அதில் தான் இருக்கார். மார்னிங் ப்ரைவேட் சுவிட்ச். ஓகே, இவரும் அதில் தான் இருக்காரு. So let me check the connectivity. Ping. Okay. Okay, so now the connection now established. So now let me go to the domain. So here let me say start la போயிட்டு so in run la /172.126.0.20 ஸ்லாஷ் ஸோ டெஸ்க்டாப் வால்பேப்பருக்குள்ளே தான் இருக்குது. சரியா? நம்மளோட சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் எம்எஸ்ஐ ஃபைலில் இது அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C ஆர் ரைட் கிளிக் காப்பி. ஸோ தென் இன் பேக் எண்ட் ஸோ பாலிசி டேப்பில் யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் ஓவர். ஸோ இது பேஸ்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். say open. We have 3 different types of deployment. Okay, published, assigned, and then advanced. So right now I will say published and say okay. என்னாச்சு? ஸ்லோவாக தான் இருக்கு சிஸ்டம். சில சேஞ்சஸ்லாம் இம்மிடியேட்டாக அஃபெக்ட் ஆகல. ஓகே, ஸோ ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பப்ளிஷ்டுன்னு இருக்கா? இது நான் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் டிப்ளாய்மெண்ட்னு ஒரு டேப் நம்ம சாஃப்ட்வேர் ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட்டில் பப்ளிஷ்டு அட்வான்ஸ்டு சாரி அசைன்டு அட்வான்ஸ்டுன்னு தான். ஸோ அதே டிப்ளாய்மெண்ட் டேப் தான் இங்கே பார்த்தீங்கன்னா. அசைன்டுன்னு ஒன்று இருக்குது, பப்ளிஷ்னு ஒன்று இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் அசைன்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ இன்ஸ்டால் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு யூசர் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா மேனுவலாக தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஹி ஹேஸ் டு இன்ஸ்டால். பட் வி ஷுட் நாட் கிவ் தட் ப்ரிவிலேஜ் டு த யூசர். வி ஷுட் நாட் கிவ் தட் பர்டன். ஸோ இட் சப்போஸ் டு பி இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்லி வென் யூசர் வாஸ் லாகிங் இன் டு த மிஷின். அப்போது பப்ளிஷ்னு கொடுக்கும்போது யூ வுட் பி ஹேவிங் ஆப்ஷன் ஆட்டோ இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் பை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவேஷன் இருக்குது. ஸோ யூ கேன் கிவ் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா, ஸோ பப்ளிஷ்டுக்கும் அசைன்டுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். பப்ளிஷ் டியூரிங் த லாகின் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். வேறஸ் அசைன்ட் யூசர் வாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர் ஒன்ஸ் ஹி லாக்ட். அப்கிரேட் டேப் போகிறேன். ஸோ இந்த அப்கிரேட் டேப் நாட் அப்கிரேட் ஐ திங்க். சொல்லுப்பா. ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆச்சுன்னா அது ஆல்ரெடி இருக்கிற மாதிரி காட்டுமா, இல்ல ஒரு தடவை இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அது ஆகாது? ஒன் டைம் அதாவது நியூ மிஷின் லாகின் அப்படின்னா ஒரு வாட்டியும் லாகின் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகும். எக்ஸிஸ்டிங் மிஷின் லாகின் அப்படின்னா பாலிசி புஷ் பண்ணுவார், ஆனால் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கனால அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்கிப் ஆகிடும். சரி இப்போ வருமா இது அப்படி கேட்குறேன். புரியல என்ன சொன்னீங்க? டெஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வருமா? ஒரு யூசர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டால் ஆச்சு, திருப்பி நெக்ஸ்ட் வேற ஷிஃப்ட்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்றாங்கன்னா இன்ஸ்டால் ஆகுமா, இல்ல எக்ஸிஸ்டிங்ன்ட்டு ஸ்கிப் ஆகிடும்? எக்ஸிஸ்டிங் இருக்குன்னு ஸ்கிப் ஆகிடும். சரி, ஒரு யூசர் லாகின் பண்ணும் போதெல்லாம் பாலிசி டவுன்லோட் ஆகும். பட் அந்த பாலிசி டவுன்லோட் ஆகும் போது டியூரிங் த இன்ஸ்டாலேஷன் அந்த மிஷினில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது ஸ்கிப் ஆகிடும். ஸோ அகெயின் இட் ஒன்ட் பி இன்ஸ்டால்டு. ஓகே ஓகே, சேம் டிவைஸாக இருந்தால் ஓகே. டிஃப்ரெண்ட் டிவைஸில் ஒரே யூசர் லாகின் பண்ணுறாருன்னா அப்போ ஒரு டைமும் அவர் லாகின் பண்ணும் போதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஆனால் ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன் தான். நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணுற யூசருக்கு இன்ஸ்டாலேஷன் நடக்காது. ஓகே சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே அட்வான்ஸ்டு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது 3 ஆப்ஷன் பார்த்தோம்ல டிப்ளாய்மெண்ட் டைப்பில்: பப்ளிஷ்டு, அசைன்டு, நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு. இந்த அட்வான்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, okay, so when you select this, ignore language when deploying this package. So sometime if there is a language package மாதிரி எதனா இருக்கு எம்எஸ்ஐயில், யூஸ்வலாக அது மாதிரி அதுதான் சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் பாலிசி வழியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து எஸ்எஸ்சிஎம் இருக்குது, இன்டியூன் இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப க்ரூஷியல். ஆஃபீஸ் பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அப்போ ஆஃபீஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது லாங்குவேஜ் பேஸ்டு தான் அது. இக்னோர் லாங்குவேஜ்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சக்சீட் ஆகாது. ஸோ ஒரு சில பேக்கேஜ் வந்து லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணாத லாங்குவேஜ் அதுவே கஸ்டமைஸ் பண்ணிக்காது. ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பண்ணாது. ஸோ அதனால் வந்து த்ரூ த பாலிசி இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் தட் யூ கேன் செலக்ட் எம்எஸ்ஐ ஃபைல் இன்ஸ்டெட் ஆஃப் இஎக்ஸி. இஎக்ஸி ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது, எம்எஸ்ஐ சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா இஎக்ஸி ஃபைல், மோஸ்ட் ஆஃப் த இஎக்ஸி ஃபைல் தே யூஸ் டு ஹாவ் லைசன்ஸ். ஸோ நிறைய இஎக்ஸி ஃபைல் லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் அந்த இஎக்ஸி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இட் வில் ஆஸ்க் மல்டிபிள் கொஸ்டின்ஸ். கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் வேணுமா, இல்லை வந்து கம்பேட்டிபிள் இன்ஸ்டாலேஷன் வேணுமா, அட்வான்ஸ் இன்ஸ்டாலேஷன் வேணுமா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் டைப்பில் நிறைய இருக்கும். அண்ட் இன்ஸ்டாலேஷன் பார்த்தும் செலக்ட் பண்ண சொல்லுவார். ஓகே, லைசன்ஸ் அக்ரிமெண்ட்னு இருக்கும். இந்த நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்தா இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் டியூரிங் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இன்ஸ்டாலேஷன். ஸோ வேர் ஆஸ் இன் எம்எஸ்ஐ இட் ஒன்ட் பி தேர். எம்எஸ்ஐன்றது ஜஸ்ட் லைக் யூனோ ஒரு அப்டேட் மாதிரி, ஸோ ஒரு பேட்ச் அப்டேட் மாதிரி. ஓகே, ஸோ நவ் லெட் மீ புஷ் திஸ் பாலிசி using gp update space /force. Okay, so now let me move on to my client device.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி ஐ லாக்ட் ரைட். ஸோ இந்த யூஸரை நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ என்னாச்சு, ஓகே now it's better. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பேனல் போகிறேன். ஸோ it is the control panel. ஓகே, ஸோ uninstall ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ வியூ இன்ஸ்டால்டு அப்டேட்ஸ். இன்ஸ்டால்டு அப்டேட்ஸில் என்னென்ன இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே கூகுள் குரோம் கிடையாது. இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் ஃப்ரம் தி நெட்வொர்க். ஸோ இதுலேயும் எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ ரைட் நோ இந்த யூசர் லாகின்ல இருக்கார். செஷன் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கனால பாலிசி புஷ் ஆகலை. நான் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு லாகின் வித் த சேம் யூசர். ஸோ சைன் அவுட். ஸோ கம்ப்ளீட்லி யூ வாண்ட் டு சைன் அவுட். டிஸ்கனெக்ட் செஷன்லாம் கொடுக்காதீங்க. அண்ட் நவ் லெட் மீ லாகின் வித் த சேம் யூசர் ராஜ். ஸோ டெஸ்க்டாப் வால்பேப்பர் பாலிசி புஷ் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு நிமிஷம். இதை கொடுத்தா என்ன ஆகும், பர்மனெண்ட்டாக செலக்ட் பண்ணி சேவ் மை செட்டிங்ஸ் ஃபியூச்சர். ஓகே, இதுதான் பெஸ்ட்டு. நம்ம ஒரு வாட்டியும் நம்ம ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். Okay, so now let me go to my control panel. So uninstall a program. So here, see here, install a program from the network. So Google Chrome. So நம்ம auto install தானே வச்சோம். ஒரு நிமிஷம். So how did we create this? My domain controller. Let me go to the auto install தானே இருக்கு. This application by file extension. Okay. ஓகே, அசைன்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் அட் லாகான் இருக்கு. ஸோ வி கேன் செலக்ட் திஸ். ஸோ லாகான் டைம் அப்போ இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வி கேன் கோ அண்ட் செலக்ட் திஸ் அண்ட் அசைன்ட். ஸோ இன்ஸ்டால் திஸ் அப்ளிகேஷன் அட் லாகான் இருக்கா. ஸோ வி செலக்டிங் த செகண்ட் ஆப்ஷன். ஸோ அசைன் டிப்ளாய்மெண்ட் டைப்பில் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மேனுவலாக போயிட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ அகெயின் ஐ எம் ட்ரைங் டு புஷ் த பாலிசி. So GP update force. So 1 second, we can log off this machine. So now you can see you're installing managed software Google Chrome. இப்போ during the login time அப்போவே நம்மளுக்கு installation நடக்குது. So after login we can directly access the Chrome. ஸோ நீங்கள் இதை வந்து எம்எஸ்ஐலாம் வந்து நிறைய ஃபைல்ஸ் ஆட் பண்ணவே கூடாது. இந்த ஒரு ஃபைலே இங்கே டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே ஓவர் த நெட்வொர்க் வழியாக நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா லாகான் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதனால தான் வந்து ஏதாச்சும் பேட்ச் மாதிரி ஒர்க்காக இருந்தால் மட்டும்தான் புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மாலர் பீஸாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் புஷ் இட் த்ரூ ஜிபிஓ. ஸோ அதர்வைஸ் யூ கேன் கோ அண்ட் ரன் த்ரூ எஸ்எஸ்எம் ஆர் இன்டியூன்
ஓகே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த பாலிசி புஷ் ஆகும்னே தெரியாது. ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது ஹி வில் கம்ஸ் டு நோ தேர் ஆர் சம் பாலிசிஸ் டவுன்லோடிங். பட் எஸ்எஸ்சிஎம் அப்படி கிடையாது. ஸோ ஈவன் நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ தெர் வில் பி a pop-up message says there is a software update waiting for you. Please restart your machine to affect to install it அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து யூ ஸ்பெண்டிங் சம் டைம் டு இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நான் லாகின் பண்ணுறேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஐ வாஸ் நோட்டிசிங் தட் தெர் ஆர் சம் பாலிசி வேர் புஷிங் ஃப்ரம் த டொமினோ. ஸோ எஸ்எஸ்எம் அண்ட் இன்ட்யூன் would be மச் பெட்டர். ஸோ இப்போலாம் வந்து அதிகமாக இந்த குரூப் பாலிசியில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பாலிசிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. 23 XP வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஓகே, அகெயின் இது ஒரு ரெசல்யூஷன் மாறிடுச்சு. ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு 1 செகண்ட் ஷேர் பண்ணுறோம்ப்பா. அந்த ஸ்க்ரீனில் ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி காமிக்குது, திருப்பி திருப்பி காமிக்குது. ஓகே, இப்போ ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்காப்பா? ஓகே. ஓகே, so I'm trying to log in as Raj. So let me disconnect, sign out. So now only the installation is going on. ஸோ அகெயின் இது கம்பேட்டபிள் க்ரோம் வெர்ஷனான்னு தெரியல 2016க்கு. பட் ஆஃப்டர் லாகின் வில் ட்ரை டு செக் தட். பட் இங்கே உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பாலிசி கரெக்டாக புஷ் ஆகுது. சரி, ஸோ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ வந்ததுன்னா இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் ஆகாது. பட் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கா இல்லைன்னு நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் வி கேன் வெரிஃபை இட், நோ இஷ்யூஸ். சரி, அகெயின் வந்து யூசர் பேஸ்டு சாஃப்ட்வேர் இது வரைக்கும் யாரும் அதிகமாக ஆஃபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இதுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யூசர் பேஸ்டு சாஃப்ட்வேர். பட் நவ் டேஸ் வந்து டிவைஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஆல் த ஆர்கனைசேஷன் யூசர்ஸ் தே யூஸ் டு ஹேவ் அ சிமிலர் காம்பனண்ட். ஸோ சேம் சாஃப்ட்வேர் காம்பனண்ட் தான் இருக்கும் அப்படின்னு மேண்டட்ரியாக புஷ் பண்ணுறதுனால எஸ்எஸ்சிஎம் வழியாக வந்து டிவைஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் நீங்கள் புஷ் பண்ணலாம். யூசர் பேஸ்டு சாஃப்ட்வேரும் இருக்குது, பட் டிவைஸ் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, ஸோ ஒரே மிஷினில் மல்டிபிள் யூசர் லாகின் பண்ணால் ஒரு டைம் இன்ஸ்டால் ஆகுமான்ட்டு அந்த இஷ்யூவே இருக்காது. ஒரு டைம் பாலிசி டெவலப் பண்ணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா அது டிவைஸ் பேஸ்டு. அந்த டிவைஸ் எப்போல்லாம் நீங்கள் வந்து டொமைனில் அன்பிளக் பண்ணிவிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுறீங்களோ அட் தட் மொமெண்ட் ரீஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுறாரு. அடிக்கடிக்கு இந்த ரெசல்யூஷன் கொஞ்சம் இதுவாகிடுதுப்பா.
ஸோ செகண்ட் டைம் லாகின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லாகின் அப்போ அந்த மிஷினில் க்ரோம் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ க்ரோம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஸோ திஸ் சாஃப்ட்வேர் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு 2016 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. ஸோ இதே மிஷினில் நீங்கள் திரும்ப திரும்ப லாகின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புஷ் ஆகாது. பட் ஐ வில் ட்ரை. ஸோ சம்மன் வில் செட் ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ட்ரை வித் டிஃப்ரெண்ட் யூசர். ஓகே. யூசர் நேம் I can say another user. Money என்ற யூசரை லாகின் பண்ணலாம். Because we created policy for all the users. So now here it was setting up, right? The user based policy. ஸோ இது நீங்கள் இன்டியூன் மாதிரி எஸ்எஸ்ஏ மாதிரி நீங்கள் போனீங்கன்னா டிவைஸ் பேஸ்டு பாலிசிஸ் இருக்கும்பா. ஸோ யூசர் பேஸ்டு பாலிசிஸ் இல்லாமல் because you know in my domain I didn't use computer configuration. So usually computer configuration மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ஸோ அது டிவைஸ் பேஸ்டு பாலிசி. Okay. So in your domain, tools, group policy management. ஸோ இந்த பாலிசியில் தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்க்டாப் வால்பேப்பர்ன்ற பாலிசியில் தான் சாஃப்ட்வேர் பாலிசியும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது காம்பனண்ட் கான்ஃபிகரேஷனில். கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் இது வந்து டிவைஸ் பேஸ்டு பாலிசி, இது வந்து யூசர் பேஸ்டு பாலிசி. ஸோ இப்போ இந்த டிவைஸ் பேஸ்டு பாலிசியில் சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ் ஆட் பண்ணல. ஸோ ஐ மிஸ்டேக்கன்லி சூஸ் அன் யூசர் கான்ஃபிகரேஷன். ஸோ யூசர் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே விண்டோஸ் செட்டிங்ஸ் சாரி சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்ஸ் இதில் போய் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வென் யூ ட்ரை டு ஆட் ஹியர் ஸோ ஒன் டைம் இன்ஸ்டாலேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே மிஷினில் வேறு யூசர் லாகின் பண்ணும்போது இட் ஓன்ட் பி இன்ஸ்டால்ட் அகேன் அண்ட் அகேன். ஓகே. பட் யூசர் கான்ஃபிகரேஷன் சொல்லும் போது எவ்ரி டைம் என் யூசர் லாக் ஆன். ஓகே. ஸோ ஃப்ரெஷ் நியூ யூசராக இருந்தாருன்னா ஸோ இன்ஸ்டாலேஷன் நடக்கும். எக்ஸிஸ்டிங் யூசராக இருக்காரு, ஏற்கனவே அவர் லாகின் பண்ணிட்டாரு, இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் லாகின் வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ யூ கேன் சூஸ் திஸ் டூ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் செட்டிங்ஸ், யூசர் கான்ஃபிகரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன். ஓகே. So now let me quickly move on to groups. Active Directory, groups, okay. So first of all we want to understand the purpose of groups. Okay. So purpose of groups நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா anything you want to create and affect and that should affect to one user or multiple user, depends on the policy. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாலிசியும் சொல்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண பாலிசி நம்ம யாரு கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஓயுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஓயுக்கு ஒரு பாலிசி அப்ளை பண்ணதுனால ஸோ அந்த ஓயுக்குள்ளே இருக்க எல்லா யூசருக்கும் அந்த பாலிசி அஃபெக்ட் ஆகிருக்கு. இதே நான் ஒரு யூசருக்கு பாலிசி கிரியேட் பண்ணால் என்ன நடக்கும்? Except the user, no one will
have the policy. No one will affect with the policy. So now my question is, which one would be very so very suitable for the real-time organization, real-time environment? ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும்? ஸோ wherever you reducing the manual effort, so you always focus to see, so that option would be very suitable. இப்போ இங்கே மேனுவல் எஃபோர்ட் எதில் ரெடியூஸ் ஆகும்? 1000 யூசருக்கு 1000 பாலிசி கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டா, 1000 யூசருக்கு ஒரு பாலிசி ஓயு வழியாக புஷ் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டால் ஓயு தான் சூஸ் பண்ணும். And it's very, it's a very perfect way of managing the policies. Similarly, I'm going to call groups. Okay. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு ஃபோல்டருக்கு பர்மிஷன் கொடுக்கறத வச்சு நம்ம பார்த்தோம். இந்த ஃபோல்டர் பர்மிஷன் ஒரு யூசருக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு குரூப்புக்கு கொடுக்கலாம்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபோல்டர் பர்மிஷன் இண்டிவிஜுவல் யூசர் பெஸ்ட்டா இல்லை ஒரு குரூப் பெஸ்ட்டா? நம்ம இண்டிவிஜுவல் யூசர் பெஸ்ட்டு நம்ம சொல்லவே மாட்டோம், குரூப் தான் கம்ஃபர்டபுள். பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவல் யூசரை நம்பி நான் ஃபோல்டர் பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த ஆள் என்னோட கம்பெனியை விட வேற ஒரு கம்பெனிக்கு ஸோ ஆஃபர் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு மூவ் ஆகிட்டார்னா, ஐ வாண்டட் டு டெர்மினேட் த யூசர் இன் ஆக்டிவ் டைரக்டரி. இஃப் ஐ டெர்மினேட், தட் யூசர் வில் பி ரிமூவ் டு த குரூப் பர்மிஷன். அப்போ இந்த குரூப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் இல்லாமல் போயிடுமா? ஸோ வென் யூ ஹேட் எனி குரூப்ஸ், the group will be there in the folder permissions, right? அந்த குரூப்போட மெம்பர்ஸ் தான் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே. அண்ட் அகெயின், இஃப் ஐ வாண்ட் டு கிவ் மல்டிபிள் யூசர் பர்மிஷன் டு த ஃபோல்டர்ஸ், இப்போ இந்த ஃபோல்டர் என்னோட ஃபைல் சர்வரில் கிட்டத்தட்ட ஒரு 1000, இந்த குரூப் வந்து என்னோட ஃபைல் சர்வரில் 1000+ ஃபோல்டர் பர்மிஷனில் ஆட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 1000+ ஃபோல்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு யூ ஹாவ் டு ஆட் த யூசர்ஸ். இன்ஸ்டெட் இந்த ஒரு குரூப்பில் நீங்கள் மெம்பராக மாற்றிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த குரூப்போட மெம்பர் லிஸ்ட்டில் when you had any user, so that user will have permission to 1000+ folder. அப்போ இண்டிவிஜுவல் யூசரை ஆட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். பிகாஸ் அந்த யூசர் கம்பெனி விட்டு வெளியே போயிட்டாருன்னா ஐடி டிசேபிள் ஆகிடும். ஐடி டிசேபிள் ஆயிடுச்சுன்னா no one will have access. And again, using group, you can provide permissions to multiple folders at a time. So that means you distributing the permission, you delegating the rights. ஓகே. ஸோ இதில் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? குரூப் வழியாக பர்மிஷன் கொடுக்கறது பெஸ்ட்டா, இல்லை இண்டிவிஜுவல் யூசர் வழியாக பர்மிஷன் கொடுக்கறது பெஸ்ட்டான்னு கேட்டால் குரூப் வழியாக பர்மிஷன் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஐ எம் ஷோயிங் திஸ் குரூப். இந்த மாதிரி குரூப்ஸை நம்ம என்னென்ன பர்பஸ்க்காகலாம் பயன்படுத்துகிறோம் ரியல் டைமில் இன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் டைப் வந்து பர்மிஷன் ஃபோல்டர், ஃபைல் சர்வரில் ஃபோல்டர் ஃபைலுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்காக நம்ம குரூப்ஸை யூஸ் பண்ணலாம். அதர் தேன் தட், இது இல்லாமல் குரூப்ஸ்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ் ஒரு 100+ டீம் மெம்பருக்கு நாம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. சரியா? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப்பில் பை டிஃபால்ட்டாக யார் மெம்பராக இருப்பார்னா டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் மெம்பராக இருப்பார். ஸோ இவர் தான் டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த குரூப்பில் என்னோட டீமில் ஒரு 100+ டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இந்த குரூப்பில் மெம்பராக ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அட்மினோட ப்ரிவிலேஜ் கிடைச்சிடும். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப்புக்குள்ளே நான் இன்னொரு குரூப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்போட நேம் வந்து சேல்ஸ் ஆர் சர்வீஸ் டெஸ்க் டீம் ஆர் விண்டோஸ் டீம் நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த விண்டோஸ் டீமுக்குள்ளே நியர்லி 100+ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ now let me know. ஸோ ப்ரீவியஸில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுல என்னென்னா, ஸோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக குரூப் யூஸ் பண்ணோம்.
பட் இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்போடைய ப்ரிவிலேஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நம்ம குரூப்பை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஆக்சஸ், தட் மீன்ஸ் வி டெலிகேட்டிங் த ரைட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ஒரு ரைட்ஸை யார் யாருக்கெல்லாம் டெலிகேட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற ரைட்ஸு இந்த குரூப்புக்கு இருக்குது. இந்த குரூப்பில் இந்த மெம்பர் இருக்கனால இந்த யூசருக்கு போகிறாரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸு. அதே மாதிரி இந்த குரூப்புக்கு இன்னொரு குரூப் மெம்பர் இருக்கனால அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் யாருக்கு டெலிகேட் ஆகிருக்கு? விண்டோஸ் டீமுக்கும் டெலிகேட் ஆகிருக்கு. ஸோ விண்டோஸ் டீம் குரூப்பில் 100+ யூசர்ஸ் இருக்கிறனால இவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ வி மே டெலிகேட் த ரைட்ஸ் டு மல்டிபிள் குரூப்ஸ் ஆர் மல்டிபிள் யூசர்ஸ். இப்போ குரூப்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு லாட் ஆஃப் திங்ஸ், நாட் ஓன்லி ஸ்பெசிஃபிக் டு ஒன் பர்பஸ். ஓகே, இதுவே நான் இமெயில் சிஸ்டம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து சிஓ மெயில் போடுறாரு அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் ரெசிபியன்ட் அட்ரஸ் வச்ச மெயில் போடுவார்? வாய்ப்பே கிடையாது. அப்படி வச்சாலும் நாட் மேக்ஸிமம் 450 ரெசிபியன்ஸ் ஆடட் டு த டூ அட்ரஸ். 450 ரெசிபியன்ட் மேலே ஆட் பண்ண முடியாது இண்டிவிஜுவல் அட்ரஸ். ஸோ ரைட் நோ இட் வாஸ் 500 இன் ஆஃபீஸ் 365, பட் ப்ரீவியஸ்லி இன் எக்ஸ்சேஞ்ச் இட் வுட் பி 450, 400, டிபெண்ட்ஸ் ஆன் த வெர்ஷன். அப்போ என்னோட ஆர்கனைசேஷனில் ஒரு 5 லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் நான் மெயில் அனுப்பணும்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன பண்ணணும்? In exception, I want to create all the users to the one single group or multiple group இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப்ஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் டாப் லெவல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கும். அந்த டாப் லெவல் குரூப் ஸோ வைஸ் பிரசிடென்ட் லெவல் குரூப்புக்கு மெம்பராக இருக்கும். வைஸ் பிரசிடென்ட் குரூப் சிஓ குரூப்புக்கு மெம்பராக இருக்கும். சிஓ குரூப்புக்கு மெயில் அனுப்பிச்சார்னா அது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். ஸோ காப்பி ஆஃப் மெசேஜ் கிரியேட்டட் டு வைஸ் பிரசிடென்ட் குரூப், another copy of message created to manager department group, another copy of message created to the ground level peoples. அப்போ ஒரு இமெயில் சிஸ்டமில் குரூப்னு வரும்போது the purpose of group is something different, distributing the email to multiple users. Active Directory groupல distributing the permission to multiple users or groups. அப்போ பர்மிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இமெயிலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த பர்மிஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய பர்பஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த ப்ரிவிலேஜை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜ், தட் மீன்ஸ் ஆக்சஸ் ரைட்ஸை கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் த ஆக்சஸ் ரைட்ஸ் டு மல்டிபிள் யூசர்ஸ். அண்ட் இன் ப்ரீவியஸ் சினாரியோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் பர்மிஷனுக்காக நீங்கள் குரூப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நிறைய பர்பஸ் இருக்குப்பா. ஓகே, ஸோ இன் ரியல் டைம் அஷ்யூர் மாடல்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டான்ஸ் ஆக்சஸ் பண்ணணும், ஏதாச்சும் விஎம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா செட் ஆஃப் பீப்புளுக்கு விஎம் ஆக்சஸ் வேணும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் சிட்ரிக்ஸ் என்விரான்மெண்ட் இருக்குன்னா சிட்ரிக்ஸ் விடிஐ ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அந்த விடிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பில் மெம்பராக மாற்றிட்டா வேலை முடிஞ்சது. ஸோ they don't need to create a new VDI for you. உங்களுக்காக ஒரு விஎம் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஆயிரக்கணக்கான விடிஐயில் ஆர் விஎம் மிஷின்ஸில் அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் ஸ்டார்ட் யூட்டிலைசிங் த விஎம்ஸ். அப்போ குரூப்போட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் சேவ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் டாஸ்க். எண்ட் ஆஃப் தி டே அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ஒர்க்லோடை சேவ் பண்ணுறதுக்காகவும், அண்ட் இட்ஸ் வெரி ஈஸியர் வே டு மேனேஜ் த ரிக்குவயர்மெண்ட். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுடைய ரிக்குவயர்மெண்ட்டை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் நம்ம குரூப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய பர்பஸ்க்காக இருக்குப்பா. ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியில் பில்டன் குரூப்ஸ்லாம் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற குரூப் வந்து இது பில்டன் குரூப். ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குரூப். ஓகே, ஸோ அதெல்லாமே பில்டன் குரூப்ஸ். இன் பில்ட் த குரூப் வில் பி கிரியேட்டட் ஒன்ஸ் த டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால்ட். ஓகே, ஸோ பர்மிஷனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, இமெயிலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் குரூப் இருக்குது. சரியா? ஸோ 2 விதமான குரூப் இருக்குப்பா. ஓகே, டைப் ஆஃப் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் we going to understand about the types of groups.
types of Active Directory groups. For types of Active Directory groups, we have two types. One is distribution, another one is security. Security and distribution. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னா டு சென்ட் இமெயில்ஸ் டு செட் ஆஃப் யூசர்ஸ் who are member to the group. ஒரு குரூப் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இமெயில் அனுப்பணும். அந்த குரூப்பில் ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேருக்கு நான் மெயில் அனுப்பணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஹேட் thousands ஆஃப் பீப்புள் அட்ரஸ் இன் ஏ ரெசிபியன்ட் டூ அட்ரஸ் லிஸ்ட். டூ அட்ரஸில் நீங்கள் அந்த 1000 யூசர்ஸ் உடைய இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஆஃபீஸ் 365 லிமிட்டு 500 தான் மேக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணோம், அந்த 1000 யூசர்ஸை ஒரு குரூப்பில் போடணும். தட் குரூப் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இமெயில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப் தான் டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்பை பர்மிஷனுக்காக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நோ, இட் ஓன்ட் பி அலோட். அவரோட நேச்சர் என்னவோ அதுபடி தான் அவர் ஒர்க் ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் used to had multiple users to send an email to the group. So when you planning to send emails, okay, to a set of users who are members to the who are member of the respective group. ஒரு குரூப் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் மெயில் அனுப்பணும். அப்போ the type of group should be always distribution. அதுதான் டிஎல் குரூப்னு சொல்லுவாங்க. Distribution list group, something called as sometimes called as distribution list, டிஎல் குரூப்னு சொல்லுவாங்க. சரியா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ டிஎல் குரூப்னா அது வேறு, நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் தான் சொன்னார் அப்படின்னா கொஞ்சம் ரெண்டுமே ஒன்று தான். த நேம் இஸ் சேம், தட் மீன்ஸ் த அவுட்புட் இஸ் சேம், நேம் தான் கொஞ்சம் வேரி ஆகும். டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் அவ்வளோதான், வெரி சிம்பிள். இட்ஸ் this will be used only for the user permissions. ஒரு யூசர் ஒரு ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணும். ஓகே, அந்த ரிசோர்ஸ் தட் மே பி a computer resource, a resource that may be a folder in a file server, a resource that may be a VM machine. ஓகே, ஸோ அப்போது ஒரு ரிசோர்ஸ் மல்டிபிள் யூசர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப் வழியாக தான் பர்மிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, so that means it is used to grant users permissions to access the resources. Grant multiple users permission. Multiple users grant permission. Okay, grant permission to multiple users to access the resource. இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஸோ security groups are commonly or generally used for accessing files or folders in a file server or the remote. Okay,
So types of Active Directory groups, we have two types. Distribution group, the purpose of distribution, we can send email to multiple users. Security group, so you can use the security group to provide permission to the multiple users. But you know, security group, mail enabled security group no one Office 365. So that will have a combination of distribution and security. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் குரூப்பை நீங்கள் ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சார் இது ஒரு குரூப் ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது, ஏன் இந்த ரெண்டு கான்செப்டை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு குரூப் இல்லையா? இதை மைக்ரோசாஃப்ட் திங்க் பண்ணி அவன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டான். மெயில் எனேபிள்டு செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆஃபீஸ் 365. அப்போது வந்து O365 போகும்போது தேர் ஆர் லாட் ஆஃப் குரூப்ஸ். ஓகே, M365 குரூப் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் இருக்குது, செக்யூரிட்டி குரூப் இருக்குது, mail enabled security group work. So depends on the application they design the group. So group behavior and they categorize the group. Okay, Active Directory பொறுத்த வரைக்கும் majority of people will use என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி குரூப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப், when you have exchange environment you should be going with the distribution group. So these two groups are used frequently in a organization. Okay, புரியுதாப்பா? So types of Active Directory groups we have two types of groups. Okay, இந்த ரெண்டு குரூப் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதில் மெயின் பிக்சர் என்ன அப்படின்னா குரூப் ஸ்கோப்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இந்த குரூப் ஸ்கோப்பில் we have three types. ஒன்று வந்து யூனிவர்சல் ஸ்கோப், இன்னொன்று வந்து குளோபல் ஸ்கோப், இன்னொன்று வந்து டொமைன் லோக்கல் ஸ்கோப். ஓகே, இந்த ஸ்கோப்புன்றது என்னன்னா ஒரு ஈஸி வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லிமிட்டேஷன் சொல்லலாம். இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாருன்னா திஸ் இஸ் நாட் அண்டர் அவர் ஸ்கோப் சொல்கிறோமா இல்லையா? திஸ் கேன் பி டேக்கன் கேர் பை டிஃப்ரெண்ட் வெண்டர், வி எஸ்கலேட்டிங் டு தட் வெண்டர், யூ வில் பி கெட் இன் டச் வித் த வெண்டர், ஸோ தே வில் அசிஸ்ட் யூ ஃபர்தர். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டிக்கெட்டை மூவ் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்கோப்புன்றது ஒரு விதத்தில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிமிட்டேஷன், த லிமிட்டேஷன் கிவன் டு தட். So what is the limitation to your team? My limitation to support L1. அப்போ லெவல் 1 ஸ்கோப் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கோப்புன்றது என்னன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா யூ ஹாவ் சம் பேரியர். அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தான் லிமிட்டேஷன்ஸ் சொல்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் ஸ்கோப் என்ன, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இப்போ இங்கே குரூப் ஸ்கோப்னு வரும்போது அப்போ குரூப்புக்கும் ஒரு சில லிமிட்டேஷன் செட் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட்டேஷன் என்ன? ஓகே, ஸோ ஒரு குரூப் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா ஒரு ஃபாரஸ்டில் ஒரு ஆக்டிவ் டைரக்டரி ஒரு ரூட் டொமைனில் ஒரு குரூப் நான் உருவாக்குறேன். அந்த குரூப்போடைய ஸ்கோப், அந்த குரூப்போடைய லிமிட்டேஷன் என்னவா இருக்கும், அதை தான் நம்ம ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போது என்னோடய ஃபாரஸ்டில் ஒரு 3 டொமைன் இருக்காரு. ஓகே, இந்த 3 டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் சர்வர் இருக்காரு. இந்த 3 டொமைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. 100+ கிளைண்ட்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு குரூப் ரூட் டொமைனில் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கம்ப்ளீட்லி வித்தின் ஷார்ட் பீரியட். ஓகே, இதை நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரூட் டொமைன், இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு குரூப் சேல்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த குரூப்புக்கு யாரெல்லாம் மெம்பராக மாற்றலாம்? என்னோட டொமைன் யூசர்ஸை மெம்பராக மாற்றலாம். என்னோட ஃபாரஸ்ட்டில் இருக்க அதர் டொமைன் யூசர்ஸை மெம்பராக மாற்ற முடியுமா? அப்போ என்னோட ஸ்கோப் என்ன? என்னோட டொமைனுக்குள்ளே இருக்க யூசர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா? அதுதான் என்னோட ஸ்கோப்பா? இல்லை பியாண்ட் தட் என்னோட ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா டொமைனோட யூசர்ஸும் ஆட் பண்ணலாமா? அந்த லெவல் வரைக்கும் எனக்கு ஸ்கோப் இருக்கா? இல்லை அதையும் மீறி
ஒன் மோர் ஸ்டெப், வேற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபாரஸ்ட்ல இருக்கிற டொமைன் யூசர்ஸும் என்னால் ஆட் பண்ண முடியுமா? இது என்னுடைய லிமிடேஷன். இதை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ஒரு 3 விதமான டைப்ஸ் கொடுத்துருக்கான். யூனிவர்சல் ஸ்கோப்னு ஒன்று இருக்குது, குளோபல், டொமைன் லோக்கல். இப்போ இதை நான் அப்படியே ஒரு உல்டாவாக நம்மளுக்கு புரியுற மாதிரி நான் எழுதணும்னா, இது வந்து லெவல் 3 ஸ்கோப்பு, ஓகே, இது வந்து லெவல் 2 ஸ்கோப், இது வந்து லெவல் 1 ஸ்கோப். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ யூனிவர்சல்ன்றது பவர்ஃபுல் குரூப் மாதிரி. ஹி ஹேஸ் த அட்மின் லெவல் ஸ்கோப் இருக்கு அவருக்கு. குளோபல்ன்றது ஓகே, இவர் லெவல் 2 கை, செகண்ட் லெவல் சப்போர்ட், அந்த லெவல் ஸ்கோப் லிமிட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் டொமைன் லோக்கல் ஈஸ் டு ஹேவ் த ஃபர்ஸ்ட் லெவல், எண்ட் யூசர் ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுறதே இவர் தான். ஹி ஹேஸ் வெரி லிமிட்டட் ஸ்கோப். ஓகே, இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். ஒரு யூசர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு, அந்த கம்ப்ளைண்ட் லெவல் 1 டீமே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா தென் யூ ஷுட் ஹேவ் டு கிரியேட் டொமைன் லோக்கல் குரூப். இல்லை இது வந்து லெவல் 2 தான் சார் ஹேண்டில் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை அப்படின்னா அப்போது நீங்கள் குளோபல் கிரியேட் பண்ணணும். இல்லை இது யூனிவர்சலாக இருக்கலாம். அப்போது when there is a requirement then only you should have to select the scope. ரிக்குவயர்மெண்ட்டே இல்லாமல் எல்லா விஷயத்துக்கும் எல்லா விதமான ஆக்டிவிட்டிக்கும் பவர்ஃபுல் அட்மின் க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. தட் மீன்ஸ் செக்யூராகவும் இருக்காது. பவர் அட்மின் க்ரெடென்ஷியல், இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம், இல்லை வந்து யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங், ஓகே, இன் ஏ மிஷின், ஓகே, ஒரு ஐபி சேஞ்ச் பண்ணோம், எல்லாத்துக்குமே வந்து டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய க்ரெடென்ஷியல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ கேன் டிசைட் வாட் லெவல் ஆஃப் ஸ்கோப் இஸ் ரிக்வயர்ட் டு பர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன லெவல் ஸ்கோப் வேணும். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து யூனிவர்சல், குளோபல் அண்ட் டொமைன் லோக்கல், ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணால் மட்டும்தான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம் புரியும். அதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு டொமைன் நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஐ வில் ட்ரை டு கெட் ரெடி வித் மை டொமைன் பிஃபோர் டுமாரோ ஆர் டியூரிங் அவர் கிளாஸ் வி வில் இன்ஸ்டால் இட் குயிக்லி. ஓகே, புரியுதா? ஸோ வில் கம்ப்ளீட் த எடி குரூப்ஸ் பை டுமாரோப்பா, சரியா? அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வி வாண்ட் டு ஜம்ப் இன் டு த எஃப்எஸ்எம்ஓ ரோல்ஸ். ஸோ இன்னைக்கு வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வில் ட்ரை டு கெட் இன் டச் வித் த எஃப்எஸ்எம்ஓ. ஓகே, எஃப்எஸ்எம்ஓ ரோல்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏடி மைக்ரேஷன். ஏடி மைக்ரேஷன் ரொம்ப நேரம்லாம் இல்லைப்பா, ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ். ஏன்னா நம்மளுடைய செட்டப் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் மிஷின், அதுக்குள்ளே பெருசாக டேட்டாலாம் இருக்க போகிறதில்ல. பட் இன் ரியல் டைம் தட் வில் டேக் மினிமம் 3 to 4 hours. So they used to have a downtime for AD migration. Okay, it depends on the version also, compatible version. சரிப்பா, நாளைக்கு பார்க்கலாம், சரியா? So this I will save. So any questions pa from anyone? No. ஸோ ஒன்று கேட்கலாமா சொல்லுங்க சார்? இப்போ வந்து லினக்ஸ் வந்து சிஎல்ல வச்சு எடுப்பாங்கல்ல சார் ரிமோட்டு, அது கிளைண்ட் ஜியூஎல் தானே சார்? அது சர்வர் சொல்லுங்க. கிளைண்ட் வந்து ஜியூஎல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க சார், அது சர்வர் யூஸ் பண்ணோன்னா எப்படி? எஸ்டிஎம் தானே சார்? சர்வர் வேணும்னா உங்களுக்கு வந்து சர்வரில் இன்ஸ்டாலேஷன் அப்பயே வந்து கேடிஏ டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைனக்ஸில், சர்வர் வெர்ஷனில். ஈவன் கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிஎல்ஐ மோடில் கூட இன்ஸ்டாலே பண்ணலாம். விண்டோஸ் கூட நம்ம சிஎல்ஐ மோடில் இன்ஸ்டால் பண்ணலாம். கோர் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜியூஐ கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜியூஐ கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியூஐ சப்போர்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் சிஎல்ஐயில் தான் ஆக்சஸ் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்லேயும் கோர் இன்ஸ்டாலேஷன் இருக்குது,
GUI கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கோர் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CLI மோடு இருக்கும். கம்ப்ளீட் GUI இன்ஸ்டாலேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஸோ GUI கன்சோல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு STM ஃபார்மேட் என்ன? SDM ஃபார்மேட் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லைப்பா லைனக்ஸில். பட் நான் R75 நாட் R75 சர்வரில் சொல்லுங்க சார். STM புரியல. STM ஃபார்மேட்டு விண்டோஸ் சர்வரில் எடுக்கிறேன். SDM ஃபார்மேட் SDM exe ஃபைல் மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். SDM ஃபார்மேட்னா எனக்கு புரியலையே விண்டோஸில். சரி, நோட் பண்ணல, என்னன்னு தெரியல சார். அது SDM எனக்கு தெரிஞ்சு அது விண்டோஸ் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் மாதிரி தான் தெரியுது SDMன்றது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மிஷின் பவர் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, VM தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, பூட் ஆகிடுச்சா? டர்ன் ஆஃப். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் மோட்குள்ளே போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ். So here you can see the options, right? Server core installation, server with a GUI. இப்போ கோர் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CLI மோடில் இன்ஸ்டால் ஆகும். இன்கேஸ் இஃப் யூ சே சர்வர் வித் a GUI, so then you will be performing the graphical user interface mode. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது, எடிஷன் மாற்ற முடியாது. ஈவன் ஆஃப்டர் த அப்கிரேட் ஒர்க் அப்போ கூட உங்களால் மாற்ற முடியாது. ஓகே, சரி, ஓகேப்பா. ஸோ வில் சி டுமாரோ. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறீங்களா? ஸோ